ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கொஞ்ச நாளாக எல்லோரும் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் மெசேஜ் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து ஹேர் ஆயில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாமா, இல்லை இந்த டே தான் யூஸ் பண்ணணும், வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணணுமா, யூஸ் பண்ணிவிட்டு உடனே குளிக்கணுமா, இல்லை வந்து அப்படியே ரெகுலராக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுறலாமா அப்படின்னு நிறைய கேட்குறீங்க. ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாலும் ப்ராப்ளமா, அப்ளை பண்ணாமல் இருக்கலாமா, அப்படியெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸு. அதுக்கெல்லாம் ஒரே பதிலாக தான் இந்த வீடியோ. 4 நிமிஷத்தில் இந்த வீடியோ முடிஞ்சிடும். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் எப்படி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்றது தான் விஷயமே. ஹேர் ஆயில் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ஸ்கேல்ப் வந்து அப்படியே ஹைட்ரேட்டடாக இருக்கும், முடி உதிராது, டேண்ட்ரஃப் வராது. ஹைட்ரேட்டடாக இல்லைன்னா டேண்ட்ரஃப் வரும், முடி உதிரும், நொறுங்கும். சில பேருக்குலாம் முடி அப்படியே கட்டாய் நொறுங்கும். அதனால் நீங்கள் ஹேர் ஆயில் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ரெகுலராகவே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் ஆயில் எடுக்கும்போது ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும். அதோட வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருப்பீங்க. ஒன்ஸ் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன், ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஹேராக மேக்ஸிமம் 2 days தான் விடணும். இல்லைனா நம்மளோட ஹேருக்கு ப்ராப்ளம் வரும். அது உடனே நமக்கு காமிக்காது. 2 நாள் தானே, 4 நாள் தானே, 1 வீக் தானே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாமல் விட்டுறலாம். இதனால் பெரிய ப்ராப்ளம் வராதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு வாரத்துக்கு நீங்கள் தண்ணி குடிக்காமல் இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க, அதை மட்டும் யோசிச்சா போதும். நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது ஹேர் ஃபுல்லாக 2 பார்ட்டாக எடுத்துகிட்டு, சென்டரில் அப்படியே எடுத்துகிட்டு 2 பார்ட்டாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஹேர் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேல்பில் இருக்கிற முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து சும்மா நார்மலாக இந்த மாதிரி யாருமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யாருமே இந்த மாதிரி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதே கிடையாது. சும்மா ஹேர் ஆயில் எடுத்தோம், தலையில் 2 தேய்ச்சோம், போகிற போக்கில் அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க. அதனால தான் ஹேர் ப்ராப்ளம் நிறைய வருது. நீங்கள் எந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாலும், எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி 2 பார்ட்டாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஸ்கேல்ப்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நிறைய எடுத்துகிட்டு ஃபுல்லாக தலையிலேருந்து ஃபேஸுக்கு ஒழுகணும். அப்படி இருந்தால் உடனே எனக்கு முடி வந்துடும், உடனே பேபி ஹேர்ஸ் வந்துடும், உடனே எனக்கு ஹேர் ஃபால்லாம் ஸ்டாப் ஆகிடும். அப்படி எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நம்மளோட ஸ்கேல்ப்பில் முடியில் படுற மாதிரி கொஞ்சமாக மினிமம் 3 மில்லி 4 மில்லி கூட செலவாகாது. அவ்வளோதான் நமக்கு செலவே ஆகும். 2 மில்லி ஒரு டைம் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறீங்கன்னா 2 மில்லி, ஒரு 4-5 ட்ராப் ஹேர் ஆயில் எடுங்க. 2 கையிலையும் ரப் பண்ணிவிட்டு தலையில் அப்படியே மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுக்குறதுனால பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி புது உதிர்ந்த முடிகள் புதுசாக வளரும். இல்லைனா நீங்கள் அந்த கேப் அப்படியே விட்டுரும். நீங்கள் அதுக்கு அந்த தூண்டி விடணும். அந்த எந்த இடத்துல முடி உதிர்ந்ததோ இல்லை முடி வளர்கிறதுக்காக பிளட் சர்க்குலேஷனை நம்ம ஏதாவது கொடுத்தா தான் கண்டிப்பாக முடி வளரும். நீங்கள் எனக்கு என்னோடய ஹேரில் நான் எவ்வளோ ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணுன்னே தெரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட கையிலையே தெரியும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது உங்களோட கையால் தொட்டு பார்க்கும்போது தெரியும் எந்த இடத்துல ஹேர் ஆயில் இல்லை அப்படிங்கிறது தெரியும். அது ரெகுலராக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம், ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உடனே ஹேர் வாஷ் பண்ணணும். நான் ஆஃபீஸ் போகிறேன், நான் வந்துட்டு காலேஜ் போகிறேன், என்னால் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு போகவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க நைட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் ஹேர் வாஷ் பண்ணலாம். அதை விட நல்லது வீக்லி ட்வைஸ் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறது தான் வந்து ரொம்ப நல்லது. ஹேர் நல்லா வந்து க்ரோத் இருக்கும், ஹேர் வந்து ஒரு ஹைட்ரேட்டடாக இருக்கும். டெய்லி மார்னிங் எழுந்துருச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுனால நம்ம ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுவீங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஸ்பீடான லைஃப்பில். அப்போது என்ன பண்ணுவீங்க, அந்த கெமிக்கல்ஸ்லாம் நம்மளோட அந்த போர்ஸில் முடியில் இருக்கிற ஸ்கேல்ப்லலாம் போயிட்டு டேண்ட்ரஃப் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படியே வறட்சியாகிடும், முடியே வறட்சியாகிடும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுங்கள், ரெகுலராக அப்ளை பண்ணுங்கள். உங்களால் பண்ண முடியலை, என்னால் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணணுன்றவங்க வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் என்னோடய யூடியூப் சேனலில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன். யாருக்கெல்லாம் வேணுமோ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட வீட்டுக்கு என்னோடய ஹேர் ஆயில் வரும். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.